ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோடெக் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் நம்ம ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ இல்லை ஒரு ஆப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் ஆட் வந்துருங்க. இப்போ அந்த ஆடை வந்து நம்ம எங்கே கிளிக் பண்ணாலும் இல்லை கேன்சல் பண்ணாலோ வேறொரு வெப்சைட்டுக்கோ வேறொரு ஆப்புக்கோ நேவிகேட் பண்ணி போகும். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நமக்கே தெரியாமல் சில டைம் ஒரு ஆப் ஒன்று இன்ஸ்டால் ஆயிருங்க. அந்த ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேம் இருக்காது, ஒரு ஐகான் இருக்காது, எந்த ஒரு இதுவுமே இருக்காதுங்க. ஒரு டீட்டெயில்ஸே இல்லாமல் ஒரு ஆப் நமக்கே தெரியாமல் நம்ம ஃபோனில் பேக்ரவுண்டில் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிருக்கும். அந்த ஆப் மூலிமா நம்ம டேட்டாக்கள் திருட்டு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அந்த மாதிரி ஆப்ஸை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க, உங்கள் ஃபோனில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஆப்ஸு இல்லைனா அப்ளிகேஷன்ஸ் மேனேஜர் அந்த மாதிரி ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைட்டில் இருக்குங்க. இப்போ என் ஃபோனில் ஆப்ஸ் அது இருக்குங்க. அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணேன்னா நம்ம ஃபோனில் என்னவெல்லாம் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த ஆப்லாம் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே இருக்கிற ஆப்பில் எந்த ஒரு ஐக்கானுமே இல்லை, அதே மாதிரி எந்த ஒரு நேமுமே இல்லைங்க. அது வந்து நம்ம பேக்ரவுண்ட்லேயே இன்ஸ்டால் ஆன தேவையில்லாத ஒரு ஆப்பு. அது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆக்சஸ் கூட வாங்கியிருக்குங்க. ஒரு 16 KB போல் நம்ம ஸ்டோரேஜை ஆக்சஸ் பண்ணி டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கு, கேட்ச் ஸ்டோர் ஆகிருக்குங்க. இந்த மாதிரி ஆப்லாம் நமக்கு தேவையில்லைங்க. நல்ல வேலை, இதில் வந்து எந்த ஒரு பர்மிஷனுமே நம்ம கொடுக்காமல் இருக்கோம். அதனால் இந்த ஆப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பர்மிஷன் எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம டேட்டாவை அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருங்க. ஸோ இந்த ஆப் நமக்கு தேவையில்லாத ஆப்பு, இதை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். இதே மாதிரி ஆப் வந்து சில டைம்ஸ் மேலேயும் இருக்கலாம், இல்லை எல்லா ஆப்புக்கும் கீழேயோ ஆப்பில் சென்டர்லேயோ இருக்கலாம். அடுத்த ஆப் ஒன்று பார்த்தீங்கன்னா அடுத்தது லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா கூட யூஸ் பண்ணியிருக்கு அந்த ஆப்பு. அந்த ஆப்பு என்ன டீட்டெயில்ஸ்னு தெரியல, நேம் இல்லை, ஐக்கான் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம மொபைல் டேட்டாவை 4 MB பக்கத்தில் அதை யூஸ் பண்ணியிருக்குங்க. அந்த ஆப் வந்து நம்ம டேட்டாவை யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அது சென்ட் பண்ணியிருக்கலாம் ஒரு டேட்டா, ரிசீவ் பண்ணியிருக்கலாம் ஒரு டேட்டா. அந்த மாதிரி டேட்டாவை அது யூஸ் பண்ணியிருக்கு, ஆக்சஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதுவும் நமக்கு தேவையில்லாத ஆப்பு தான். அந்த மாதிரி ஆப் எதுவும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபைன் பண்ணிடுங்க. ஃபைன் பண்ணி ஃபஸ்ட்டு அதை டெலீட் பண்ணிடுங்க, அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸ்டோரேஜ் ஆக்சஸ் எதுவும் இருக்கான்னு பாருங்கள், எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பார்க்குறேன். பட் அது தெரிஞ்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தது பார்க்க போகிறோம்னா நம்ம இப்போ அது பெர்மிஷன் மேனேஜர் இல்லைனா அப்ளிகேஷன் மேனேஜர்னு நம்ம ஃபோனில் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸுக்கும் என்ன பர்மிஷன்லாம் கொடுத்துருக்கோம். சப்போஸ் ஒரு ஆப்புக்கு கேமரா பர்மிஷன், காண்டாக்டு, ஸ்டோரேஜு இந்த மாதிரி கேட்குற எல்லாத்துக்குமே நம்ம அளவு கொடுத்துருப்போம். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலாம் எல்லாமே கொடுத்துருப்போம். அந்த மாதிரி இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறது கேமரா ஆக்சஸ் எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம கேமராவை ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ கேமராவை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம கேமராவை ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு நான் அளவு கொடுத்துருக்கேன், தெரிஞ்சோ தெரியாமல் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஆப் எல்லாமே என்னுடைய கேமராவை ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்குங்க. இப்போ இதில் எனக்கு எந்த ஆப்பும் ஒரு ஆப்பு எனக்கு தேவையில்லை, இது வந்து இந்த அப்ளிகேஷன்ஸுக்கு கேமரா ஆக்சஸ் தேவையில்லைன்னு நான் நினச்சேன்னா அதை நம்ம தாராளமாக டினை பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம டினை பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போது சப்போஸ் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது கேமரா ஆக்சஸ் தேவை அப்படின்னு சொல்லி அது கேட்டுச்சுன்னா நம்ம அப்போதைக்கு கொடுத்துக்கலாங்க. தேவையில்லாத ஆப்புக்கு எந்த ஒரு பர்மிஷனுமே நம்ம கொடுக்க தேவையில்லைங்க. இப்போ அந்த அமேசான்ங்கிறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட் அளவு கொடுத்துருக்கேன். இப்போ டினை கொடுத்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அமேசான் ஆப் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு எதுவும் கேமரா டீட்டெயில்ஸ் தேவைன்னா மட்டும்தான் அளவு கேட்குங்க. அப்போதைக்கு நான் கொடுத்துக்கலாம். அதேமாதிரி காண்டாக்டு, லொக்கேஷனு, மைக்ரோஃபோனு, அதாவது நம்ம மைக்கை இந்த ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணுது, இந்த மாதிரி ஒவ்வொரு நம்ம ஃபோனில் இருக்கிற ஒவ்வொரு இதையும் என்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கு, என்ன அப்ளிகேஷன்ஸ் எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்குங்கிற டீட்டெயில்ஸை நம்ம இதில் பார்த்துக்கலாங்க. ஒரு அப்ளிகேஷன்ஸுக்கும் அதுக்கு ரிலவெண்ட்டான பர்மிஷன் தான் கொடுத்துருக்குமா, இல்லை ரிலவெண்ட் இல்லாத பர்மிஷனும் கொடுத்துருக்குறோமாங்கிறத பார்த்துட்டு அதை நீங்கள் டினை பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் அது ஓப்பன் பண்ணும்போது ப்ராசஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அப்போதைக்கு அளவு கொடுத்துக்குங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து நம்ம டேட்டாவை தேவையில்லாமல் வெளியில் லீக்கேஜ் ஆகிறத தடுக்க முடியும். கேலரிக்கு நமக்கு வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், காண்டாக்டை ஆக்சஸ் பண்ண தேவையில்லை, அது ஃபோட்டோ தான் ஆக்சஸ் பண்ணுது. ஃபோட்டோ, வீடியோஸ் இந்த மாதிரி கண்டென்ட் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஆப்புக்குமே நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, இப்போ ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கிற இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இனிமேல் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் எந்த அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் ஆகாமல் இருக்கிறதுக்கு தேவையில்லாமல் விளம்பரத்தை
நம்ம ஒரு வெப்சைட்லேயோ ஒரு அப்ளிகேஷன்ஸ்லேயோ வரும்போது அதை கிளிக் பண்ண வேணாம். அப்படியே அந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்குங்க. தேங்க்யூ.